ஒரு குடும்பத்துல இருக்கிறவங்க இருப்பாங்க இல்லையா, ஆமா. அந்த குடும்பத்தினர் சொல்லுவாங்கல்ல, என் புள்ள அங்க போயிருக்கிறான் அப்படின்ட்டு. அவன் ஓட்டு போட இங்க வரமாட்டான்னு நீ எப்படி கன்க்ளூட் பண்ண? நீ போகும்போது இல்லன்றதுனாலயே அவங்க அங்க இல்லன்னு நீ எப்படி கன்க்ளூட் பண்ண? 1001 கொஸ்டின்ஸ் ஆர் தேர். அதனால தான் சொல்ல வரேன், அயோக்கியத்தனமான ஒரு ப்ராசஸை இவங்க முன்னெடுத்திருக்கிறாங்க. சிட்டிஸ்ல இருக்கக்கூடிய 2வது, எந்த விதமான டிரான்ஸ்பரன்சியுமே இல்ல. இப்போ நீங்க சொன்னீங்க 65 பேர் டிலீட்டட் அப்படின்னு. அந்த பட்டியலை ஏன் வெளியிடல? வாக்காளர் பட்டியலை வெளியிடுற நீ டிலீட்டட் பட்டியலை வெளியிட்டாதானே உச்சநீதிமன்றம் என்ன கேக்குதுன்னா, செத்து போனன்னு சொல்றாங்கல்ல, அதுல இருந்து ஒரு 15 பேர் உயிரோடு இருக்கிறாங்கன்னு கொண்டாந்து என்கிட்ட நிறுத்து, நான் எஸ்ஐஆரையே வந்துட்டு ரத்து பண்றேன்னு சொன்னாங்களா இல்லையா 2 நீதிபதிகள். அப்போ அதுக்கு இடம் தராத நீ என்ன பண்ற, அந்த டேட்டாவே வெளியிடல. இப்போ நான் எப்படி ஆதாரத்தை சொல்றது உங்கள்கிட்ட? அந்த டேட்டா இருந்தா தானே நான் யாரும் இருக்காங்கன்னு சொல்ல முடியும். அந்த டேட்டாவே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப அந்த 65 லட்சம் பேர் அவங்க நீக்கியது எந்த தரப்பு மக்களா இருப்பாங்க? எதை நோக்கமா வச்சு அவ்வளவு பேர்? இப்போ யார்கிட்ட வந்துட்டு பிறப்பு சான்றிதழ் இருக்காது, ஏழை எளிய மக்கள் கிட்ட. வெள்ளத்துல வந்துட்டு எல்லாத்தையும் இழந்துட்டு போறவங்க இப்படி எல்லாம் இருக்குது பீகார்ல நிறைய, அவங்ககிட்ட தான் இருக்காது.